friends, welcome to Mable world. இன்னைக்கு நம்ம சமையல்லையே என்ன பார்க்க போறேன்னா சிம்பிளான ஒரு ஐட்டம் தான் லெமன் ஊறுகாய். எல்லாரும் எப்பவுமே ரெட் கலர்லயே மிளகாத்தூள் எல்லாம் போட்டு ஊறுகாய் பண்ணுவாங்க. நான் இன்னைக்கு இங்க மிளகாத்தூள் எல்லாம் போடாம பச்சை மிளகாய் போட்டு yellow கலர்லயே ஊறுகாய் தயார் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடியே நீங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் வீடியோ பார்த்துட்டே இருக்குதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னா மறக்காமல் பெல்லும் ஓலும் கூட ப்ரெஸ் பண்ணாதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு கிடைக்கும்னு நம்புகிறேன். ஓகே, இப்போ ஊறுகாய் தயார் பண்ணலாம். அதுக்கு நான் இங்கே 350 கிராம்லேருந்து ஒரு 400 கிராமுக்குள்ள அளவில் தான் லெமன் எடுத்துருக்குது. லெமன் நல்லாவே வாஷ் பண்ணி தண்ணி எல்லாம் ஒரு காட்டன் துணி வச்சு தொடச்சி லெமனே 8 பீஸாகவே கட் பண்ணி அதோட கொட்டையெல்லாம் கத்தி வச்சு ரிமூவ் பண்ணிட்டேன். கொட்டையோட ஊறுகாய் போட்டேன்னா என்ன ஆகும்னா ஊறுகாய் கசக்கும். அது இல்லாமல் இருக்கிறது தான் ஒன்று விடாமல் எல்லா கொட்டையும் ரிமூவ் பண்ணிட்டேன். ஊறுகாய் பண்ணுறதுக்கு நல்ல பழமான லெமன் தான் எடுக்கணும். நல்ல yellow கலர் லெமன் ஊறுகாய் போட்டால் தான் நல்லா இருக்கும். லெமனோட தோல் எல்லாம் வீடியோவில் பார்க்குற மாதிரியே கொஞ்சம் மெலிசாக இருந்தால் தான் ஊறுகாயும் டேஸ்ட்டாக இருக்கும். ஊறுகாயெல்லாம் தயார் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு மண் பாத்திரம் யூஸ் பண்ணாதான் உடம்புக்கு நல்லா இருக்கும். மண் பாத்திரம் இல்லைன்னா உங்களுக்கு எந்த பாத்திரத்தில் வேணாலும் ஊறுகாய் பண்ணலாம். ஊறுகாய் பண்ணி முடித்த உடனேயே சில்லு போட்டிலையோ பீங்கான பாத்திரத்துலையோ போட்டு வச்சுக்கலாம். பிளாஸ்டிக் பாட்டில் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. கேஸ் பற்ற வச்சு பாத்திரம் நல்லாவே சூடாயிடுச்சு. இந்த டைம்லேயே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு நல்லாவே வறுத்து எடுக்கலாம். இந்த வெந்தயம் மிக்சியிலே போட்டு தூள் பண்ணி மாற்றி வச்சிடலாம். ரொம்ப தூள் ஆகணும்னு அவசியம் கிடையாது, ஒரு அளவுக்கு தான் கிரைண்ட் பண்ணால் போதும். ஊறுகாய் பண்ணும்போது எப்போவுமே நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். ஊறுகாய் கிட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கும். சூடான மண் சட்டியிலேயே 5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் சீக்கிரமாக சூடாயிடும். இந்த டைம்லேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போடுங்க. கடுகெல்லாம் நல்லா வெடித்து வரும்போது 50 கிராம் அளவுக்கு, 50 கிராம்னு சொல்லும்போது நம்மளோட கைக்கு ஒரு பிடி அளவுன்னு வச்சுக்கோ. அந்த அளவுக்கு பூண்டு 2ஆக கட் பண்ணது போட்டு 1 நிமிஷம் வரைக்கும் வணக்கலாம். பூண்டு எண்ணெயில் போடும்போது கேமரா ஆஃபில் இருந்தது தெரியாமல் போயிடுச்சு, அதனால அந்த வீடியோ மிஸ் ஆயிடுச்சு. எப்போவுமே மண் பாத்திரத்துலேயே சமைக்கும்போது கேஸ் ஸ்லிம்லேயே வச்சுக்கோங்க. இல்லைன்னா பாத்திரத்துக்குள்ளெல்லாம் புகை நம்ம என்ன சமைக்கிறாங்களோ அதோட டேஸ்ட் எல்லாமே வித்தியாசமாக நல்லா இல்லாமல் போயிடும். பூண்டு நல்லா வணங்கி கலரெல்லாம் மாறினதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். கலர் ரொம்ப டார்க் கலர் ஆகக்கூடாது. இந்த டைம்லேயே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் 50 கிராம் இஞ்சியும் கூட போடலாம். இஞ்சியும் 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வணக்கலாம். இஞ்சியும் பூண்டும் பாதி ஃப்ரை ஆகி வரன டைம்லேயே இந்த ஊறுகாய்க்கு காரத்துக்கு தேவையான 50 கிராம் பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சதும் கூட 3-4 தண்டு கருவேப்பிலாவும் சேர்த்து நல்லாவே வணக்கி எடுக்கலாம். கேஸ் ஸ்லிம்லேயே வச்சு பூண்டும் இஞ்சியும் பச்சை மிளகாவும் கருவேப்பிலாவும் எல்லாமே சேர்ந்து ஒரு 3-4 நிமிஷம் வரைக்கும் நல்லா வணங்கட்டும். நீங்கள் எந்த பாத்திரம் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த பாத்திரத்தை பொறுத்து டைம்லேயும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். வீடியோவில் பார்க்குற அளவுக்கு நல்லா வணங்கி வரணும். இந்த டைம்லேயே கட் பண்ணி வச்சுருக்கிற லெமன் ஆட் பண்ணலாம். அப்புறம் எல்லாமே சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேவையான உப்பு போடலாம். உப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் லெமன்லேயே புளியெல்லாம் வெளியே வரும்போது கரெக்டாக வரும். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் போடலாம். மஞ்சள் தூளும் இந்த ஊறுகாய் சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கான ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட் தான். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பார்த்துட்டேன், லெமனில் இருந்து நல்லா தண்ணி வெளியே வர ஆரம்பிச்சிட்டேன். மூடி வச்சு 1 நிமிஷத்துலேருந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா எல்லாமே சேர்ந்து வேவிட்டோம்.
லெமன் எல்லாம் நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. வறுத்து தூள் ஆக்கி வச்சிருக்கிற வெந்தயமும் ஆட் பண்ணலாம். இந்த டைமில் தான் இதோட டேஸ்ட்டுக்கான சீக்ரெட் ஐட்டம் ஆட் பண்ண போனது. 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் இதில் சர்க்கரை சேர்க்கலாம். சர்க்கரை டேஸ்ட்டு பிடிக்கலன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் தூள் ஆக்கினதும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். லாஸ்ட்டு ஊறுகாய் வீணாகாமல் இருக்கிறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகரும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி சூடானதுக்கப்புறம் மூடி வச்சுருங்க. நான் நைட்லே தான் ஊறுகாய் தயார் பண்ணினது. காலையில் பார்க்கும்போது தண்ணியெல்லாம் வற்றி இந்த பருவத்தில் இருந்தது. ஊறுகாயோட டேஸ்ட்டு கரெக்டாக தெரியணுன்னா ஒரு 4 நாளைக்காவது வெயிட் பண்ணாதான் முடியும். ஊறுகாய் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே கண்ணாடி போட்லேயே ஸ்டோர் பண்ணிடுங்க. அப்போது இந்த ஊறுகாய் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நீங்களும் கண்டிப்பாக இது வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரைக்கும் எல்லாருக்கும் வணக்கம்.